மங்கையருலகம் மங்கையருலகம் மங்கையருலகம், இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நன்மைகளும் பெருகி என்றென்றும் சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. மாமாவுக்கு குருமா குருமா, அது என்ன குருமா? நவரத்தின குருமா. மாமிக்கு குருமா குருமா. ஏங்க மாமாவுக்கு மட்டும்தான் குருமாவா? மாமிக்கும் சேர்ந்து குருமா. என்னது அது? நவரத்ன குருமா. அது பேர் பார்த்தீங்களா? நவரத்னம்னா நம்ம நகை பண்ணுறாப்புல நினைப்போம். இதில் பாருங்களேன் என்னெல்லாம் போடுறாங்க, என்னெல்லாம் நவரத்னம் பாருங்கள். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவரத்ன குருமா. இது ஓல்ட் டைம் ஃபேவரட். இதுக்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்த கலந்த காய்கறிகள் 2 கப், வறுத்த பன்னீர் 200 கிராம், தக்காளி 3, கொத்தமல்லி இலை 2 மேஜைக்கரண்டி, வெங்காயம் துருவியது 2, நெய் 2 மேஜைக்கரண்டி, பால் 1 கப், கசூரி மேத்தி 1 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 2 தேக்கரண்டி, கரம் மசாலா 1 தேக்கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, தனியாத்தூள் 2 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முதல்ல தக்காளியை கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு தோல் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் காய வச்சுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம், இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வெங்காயம், ஒரு சிட்டிகை உப்பு போட்டு கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் லைட்டாக பிங்க் கலர் மாறி இருக்குது. இப்போ இதுலேயே நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது இதை சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாடை போயிடுச்சு. இதில் தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த எண்ணெய் கக்கிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க மசாலாவோட பச்சை வாடை போய் எண்ணெய் நெய் கக்கியிருக்கு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கசூரி மேத்தி இதை நல்லா இப்படி க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கசூரி மேத்தி வாசனை டேஸ்ட் ரெண்டுமே வரும். அப்புறம் காய்கறி, இது வேக வச்சுருக்க காய்கறி. இப்போ காய்கறி போட்டுட்டோம். இதை நல்லா கொஞ்சம் பெரட்டிக்கோங்க. இது வேக வச்ச காய்கறின்றதுனால ரொம்ப நேரம் ஆகாது. பெரட்டிட்டு இதில் இப்போ பால், வறுத்து வச்சிருக்கிற பன்னீர் இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது. கொத்தமல்லி, இதை சேர்த்து கலந்துக்கிட்டு நல்லா சூடாக பரிமாறணும். இப்போ நவரத்ன குருமா தயாராகிடுச்சு. இது சப்பாத்தியோடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நவரத்ன குருமா செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த கலந்த காய்கறிகள் 2 கப், வறுத்த பன்னீர் 200 கிராம், தக்காளி 3, கொத்தமல்லி இலை 2 மேஜைக்கரண்டி, வெங்காயம் துருவியது 2, நெய் 2 மேஜைக்கரண்டி,
பால் 1 கப், கசூரி மேத்தி 1 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 2 தேக்கரண்டி, கரம் மசாலா 1 தேக்கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, தனியாத்தூள் 2 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. நவரத்ன குருமா செய்முறை: ஒரு கடாயில் எண்ணெய் மற்றும் நெய்யை சூடாக்கி அதில் துருவிய வெங்காயம், சிறிதளவு உப்பு இரண்டையும் சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் தக்காளி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி, கரம் மசாலா பொடி, தேவையான அளவு உப்பு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக வதக்கவும். வதங்கியதும் அதில் கசூரி மேத்தியை சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதில் வேக வைத்த கலந்த காய்கறிகள் சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதில் பால், வறுத்த பன்னீர் இரண்டையும் சேர்த்து கலந்து சிறிது நேரம் வரை வேக வைக்கவும். வெந்ததும் அதன் மேல் கொத்தமல்லி இலையை சேர்த்து கலந்து சூடாக சாப்பிடவும். நவரத்ன குருமா தயார்.